இப்போ சூப்பரான நம்ம வந்து ஆலு சமோசா இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க நினைக்கிறேன். நம்புறேன் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று என்னோடய வ்ளாக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த ஷீட் பண்ணியிருந்திருப்பேன். சமோசாவோட ஷீட்டும் நம்ம இப்போ ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறக்குள்ள ஷீட்டுமே நம்ம நேற்று பார்த்தோம் எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி சமோசா பண்ணுறேன். ஸோ சமோசாக்கு நான் எப்படி எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான ஒரு உருளைக்கிழங்கு 2 நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை நான் நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயங்க, நான் வந்து 2 வெங்காயம், சின்ன வெங்காயம்னால 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே ரொம்ப ஃபைன் சாப் அந்த மாதிரிலாம் ஜஸ்ட் ஓரளவுக்கு நான் வெட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லி விதைங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் வந்து எடுத்திருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டி எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டி காயம், கொஞ்சோண்டி சோம்பு எடுத்திருக்கேன், மல்லித்தூள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது நான் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது 2யுமே வந்து அரைச்சிட்டு வந்துடுவேன். என்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்ததுனால நான் வந்து இதை அப்படியே சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. விழுதாவே இருந்துச்சுன்னா நீங்கள் 4 பல்லு பூண்டு எடுத்து இஞ்சியும் போட்டு மிளகா வச்சு நீங்கள் இதை அரைச்சிக்கோங்க. அப்புறம் வந்து வேக வச்சு உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது போதும், ரொம்பவும் ஸ்பைஸியாக நம்ம அரைக்க வேண்டாம் இல்லையா? அதனால் நான் வந்து இந்த மாதிரி கொரன்னு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது கூட வந்து 2 கருவேப்பிலையும் இருந்துச்சு, அதையும் சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு அது வேணாம், எனக்கு அப்படியே வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சிடுறேன். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டேங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டி கடுகு, ஒரு லைட்டாக கொஞ்சோண்டி சீரகம், நம்ம வச்சுருந்தோம்ல சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சோண்டி காயம், உருளைக்கிழங்கு போடுறதுனால. அப்புறம் வந்து மல்லி விதை நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, மல்லி விதையை நுணுக்கி வச்சுருந்தோம், அது இதெல்லாம் சேர்த்து இது பண்ணிவிட்டு வெங்காயம். இந்த வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்களே ஒரு ஆட்டை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சோண்டி மஞ்சளும் சேர்த்துக்கிறேன் இதோடு சேர்த்து. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பச்சை மிளகாய், அந்த இஞ்சி, அந்த பேஸ்ட்டும் நான் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுதான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து அந்த அரைச்செல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ஆட்டை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ரொம்ப கட்டியாக மசாலா வைக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் தளர்வாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சாப்பிட்றதுக்கு அது ஜூஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கட்டியாகவே வச்சுக்கோங்க. நான் வந்து அது கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணாமல் அப்படியே போடுங்க. நான் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்குலேயே நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நான் அதோட மிக்ஸ் பண்ணி நான் போடுறேன். பட்டாணி வந்து ஆக்சுவலி என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு இது வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி அப்படியே சூப்பராக வச்சுட்டேன். அதனால் ஈஸியாக அதோட சேர்த்து மேஷ் ஆகிடும். இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம வச்சுருந்தோம்ல சிக்கன் 65 மசாலா,
சிக்கன் குழம்பு மசாலா அதை நான் சேர்த்துருக்கேன். இந்த வாசனை பார்த்திங்கன்னா அப்படியே வித்தியாசமாக இருக்கும், அதனால தான். இப்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னா, கொஞ்சோண்டி லைட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மிளகாய் எல்லாம் அதோடு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் லிக்விட் ஆக்கிக்கிடுவேன். இன்னும் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும், நமக்கு கொஞ்சம் கிரேவியும் நல்லா வரும், அதனால தான். இப்போ நீங்கள் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்குலையும் சேர்த்துட்டேன். உப்பு பத்தலைங்க, சொல்லி உப்பு சேர்த்துட்டேன். இந்த மசாலா வந்து உள்ள ஸ்டஃபிங் பண்ணி நம்ம வந்து இது பண்ணும்போது சூப்பராக இருக்கும், அதனால தான் நான் இந்த ஸ்டைலில் பண்ணுறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இது ஆயிரும். இப்போ நம்ம நல்ல மல்லி இலையை இதில் சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நார்மலாகவே சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அதனால். ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஷீட் எடுத்திருக்கேங்க நான். இப்போ இந்த ஷீட் எடுத்து இப்போ நமக்கு எந்த சைஸில் வேணும் சமோசா அப்படிங்கிறத நம்ம இது பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, செகண்ட் வந்து இந்த இடத்துல அந்த கோன் வந்து இங்கே வரும் மடிப்பு. ஸோ பெரிய சமோசா அந்த மாதிரி வரும், அதனால். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டேன்னா இது வந்து பிடிச்சிக்கும். இப்போ உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் இதை கேரி பண்ணுறதுக்கும். ஸோ திரும்ப நான் வந்து மசாலா எடுத்து ஸ்டஃபிங், உங்களுக்கு வந்து நிறைய வேணுமா குறைய வேணுமான்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு மசாலா வந்து நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இந்த மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கனால, ஒருவேளை உங்கள்கிட்ட ஆனியன் மட்டும் இருந்தால் கூட நீங்கள் ஆனியன் மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதோடு சேர்த்து அவ்வளோதாங்க. இப்போ இந்த சைடில், இந்த கார்னர் சைடு, இந்த சைட்லலாம் நான் வந்து இதை தடவி விட்டுறேன். இது வந்து மைதா மாவு தான், தண்ணி ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நான் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இதை வச்சுருக்கேன் ஒட்டுறதுக்காக. இப்போ திரும்ப இதை எடுத்து அப்படியே நான் வந்து ஒட்டி விட்டுறேன். ஸோ ஈஸியாக ஒட்டிக்கவும் செய்யும். ஸோ இந்த மாதிரி வந்துடுங்க உங்களுக்கு. இதே போல் நம்ம இருக்க ஷீட்டில் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. சமோசாவை போட்டாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணி தான் நம்ம எடுத்தோம் அந்த ஷீட்டெல்லாம். ஸோ போன வ்ளாகில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதனால் ஈஸியாகவே உங்களுக்கு சமோசா ஷீட்டுக்கு வந்து ரொம்பலாம் ரிஸ்க் இருக்காது. ஸோ ஈஸியாகவே நல்லா குக் ஆகி வந்துடும். ஏன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் கொண்டு நமக்கு வந்து நல்லா குக் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால். ஸோ அடுத்ததையும் போட்டுடுறேன். இதே போல் நம்ம இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து பொரிச்சு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக சுட சுட நம்மளோட சமோசா வந்து நான் ரெடி பண்ணிட்டேங்க. பயங்கர, அது எப்படி சொல்கிறது, ரொம்ப சாஃப்டாக. நீங்கள் கடையில் வாங்கியிருந்தா கூட இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குமான்னு தெரிலங்க. பாருங்க, நான் லேசாக தான் பிச்சைங்கிறங்க. ஆவி பறக்கா உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்க, அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டை வாவ், சூப்பருங்க, செமையாக இருக்குது. டேஸ்ட் வந்து எல்லாமே அமேசிங்காக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ஒரு ஆட்டை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.